வணக்கம். இன்னைக்கு வீடியோல 18 வருஷத்துக்கு பிறகு ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. உங்களோட வாழ்க்கையில தீராது, நமக்கெல்லாம் இது நடக்காது, நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சிரமம்தான், கஷ்டம்தான் நினைச்ச ஒரு 3 முக்கியமான சிக்கல்களை, பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த கிரக சேர்க்கை பயன்படும். இந்த கிரக சேர்க்கை கடவுளே உங்களுக்காக இறங்கி வந்து உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழிவிடுவதாக அர்த்தம். அப்படிப்பட்ட அற்புதமான கிரக சேர்க்கை அன்னைக்கு என்ன செய்யணும், எந்த 3 பிரச்சனை சரியாகும், எந்த ராசிக்கு இந்த யோக நாள் அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்களே வீடியோக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக போய் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் போன்ற எல்லா சோசியல் மீடியா வழியாகவும் ஷேர் பண்ணியும் நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். துலாம் ராசிக்கு இந்த 18 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய அற்புதமான 4 கிரக சேர்க்கை எந்த 3 விஷயங்களை தீர்க்க போகுன்னு தான் இதுல நம்ம பார்க்க போறோம். உங்களோட வாழ்க்கையில எப்பவுமே எந்த ஏற்றமும் முன்னேற்றமும் வரணும், தடையான விஷயங்கள் உங்களுக்கு சீக்கிரம் நடக்கணும், உங்களோட தாமதமான காரியங்கள்லாம் வேகம் எடுக்கணும், உங்க வாழ்க்கையில் கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் எப்ப தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அல்லது ஒரு நாளை தொடங்கும் போது நீங்க டவுனா ஃபீல் பண்றீங்க, நமக்கு ஒரு பெருசா வளர்ச்சி இல்லை, அல்லது இந்த நாளை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு நீங்க வேதனையில் இருக்கீங்களா, அல்லது இந்த நாள் எனக்கு சிறப்பா அமையணுங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, அப்பொழுதெல்லாம் உங்களோட ராசி நாதனான மகாலட்சுமியை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. எப்பெல்லாம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்கள் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்றாங்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அவர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் கண்டிப்பாக பெருகும். உங்களோட மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் போன்றவை எல்லாமே நீங்கும். யாருமே இல்லைன்னு சில பேருக்கு உணர்வு இருக்கும். இந்த துலாம் ராசிக்கு கடந்த 3 வருடமாகவே குடும்பம் இருந்தா கூட அவங்க என்னமோ நம்மளை ஆதரிக்கல, இன்னமும் நமக்கு அனுசரணையா இல்லை, அல்லது குடும்பம் நம்மளை கைவிட்டுடுச்சு அப்படின்லாம் வேதனை இருந்திருப்பீங்க. நீங்க எல்லாருமே உங்க ராசிநாதனான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் அள்ளி அள்ளி தரக்கூடிய தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோட கஷ்டமும் வேதனையும் எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் நீங்கும். இந்த அற்புதமான கிரக சேர்க்கை என்னைக்கு நடக்குது? செப்டம்பர் 7ஆம் தேதி நடக்குது. இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த கிரக சேர்க்கையில என்னென்ன கிரகங்கள் பங்கு பெறுது? ராகு, சந்திரன், சனி, குரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடமான மிதுன ராசியில இருக்கும் குரு 5ஆம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார். அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார், அது சனியின் வீடு. அங்கே இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் போய் இணைவு பெறுகிறார். அப்ப சந்திரன், சனி, ராகு, குரு இந்த 4 கிரகங்கள் தொடர்பு ஏற்படுவது 12 ராசிகளில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை, தொழிலில், வியாபாரத்தில் அசுர வளர்ச்சியை தருவதற்கான தடையை நீக்கும். இதுல 3 விஷயங்கள் சரியாகுன்னு சொன்னோம். 1, உங்களோட திருமண தடை நீக்கப்படும். திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை, கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவது, முதல் திருமணம் ரத்தாகி 2வது திருமணத்துக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு விவாகரத்து வழக்கில் சாதகமான முடிவு கிடைப்பதற்கு, இந்த திருமணம் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த நாள் உகந்த நாள். 2வது, உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்க கொடுத்த பணம் வரல, உதவி செய்யலாம்னு செஞ்சோம், கடனாக கொடுத்தோம், கைமாத்தா கொடுத்தோம், ஜாமீன் போட்டோம், கேரண்டி போட்டோம், ஆனா எனக்கு இன்னைக்கு ஏன் கஷ்டத்துக்கு அந்த பணம் வரல, அல்லது அந்த ஜாமீன் கேரண்டி போட்ட அந்த பிரச்சனையை நான் இப்ப சந்திக்கிறேன், அல்லது அந்த கடனை நான் கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க இருக்கீங்களா? அல்லது ஏதாவது ஒண்ணு நீங்க இழந்துட்டீங்க, சொத்தையோ பெயரையோ புகழையோ நீங்க இழந்திருந்தாலும் அதை மீட்டுக் கொள்வதற்கும் இந்த நாள் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை உங்களுக்கு தரும். அதை நீங்கள் மீட்டு கொண்டு வருவதற்கு இந்த கிரக அமைப்பு வழிவிடும். இதுல அரசியல்வாதி, கலைத்துறையினராக இருந்தாலும் சரி, நீங்க அரசியல்ல பெயர் புகழை இழந்துட்டீங்க, கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்கல, அல்லது வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, அல்லது நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னா இந்த நாளில் நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது இழந்த பெயர் புகழை பெறலாம். கலைத்துறையினருக்கு ஏற்கனவே என்னோட ப்ராஜெக்ட் நின்று போச்சு, அல்லது எனக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை, அல்லது புதுசா நான் இந்த கலைத்துறைக்குள்ள வரலான் இருக்கேன், ஒரு தயக்கமா இருக்கு, அல்லது எனக்கு வரவேண்டிய பணம் வரல, வாய்ப்புகள் வரல, சில நபர்களோட நய வஞ்சக குணத்தினால், அவர்களோட சுயநலத்தினால எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதுன்னா கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கான தடைகளையும் நீக்கி உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளை தரும் ஒரு உன்னதமான நாள்ங்கிறது இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான விடுமுறை நாள். இந்த நாள்ல பௌர்ணமியும் இருக்கு.
அதே போல அன்னைக்கு இரவு சந்திர கிரகணமும் நிகழுது. இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு உடனே நீங்க நிறைய பேர் பயப்படுறத நம்ம பார்க்கிறோம். அந்த நாளில் சில ரகசிய சூட்சும வழிபாடுகளை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தீராத சிக்கல், இடியாப்ப சிக்கல், இந்த சிக்கல் சரியாகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைத்த சிக்கல்களை கூட எளிமையாக தீர்ப்பதற்கு இந்த சந்திர கிரகண நாளில் இந்த 4 கிரக சேர்க்கையும் சேர்ந்து வரும் இந்த நாளில் நீங்கள் செய்யும் வழிபாடு, பிரார்த்தனை உங்களுக்கான வெற்றியை உறுதி செய்யும். இந்த நாள்ல தான் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள் எல்லாருமே ரகசிய வழிபாடுகளை, சித்து வேலைகளை, அவர்கள் மந்திரங்களின் வழியாக பல அற்புதங்களை, பல நபர்களோட வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை, நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியது இந்த நாள்ல தான். பழனியில் இருக்கும் முருகப்பெருமானின் நவபாசன சிலையை 2 முறை செய்து போகர் தோல்வியடைகிறார். 3வது முறை போகர் செய்தது இந்த சந்திர கிரகண நாளில் தான். அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகண நாளில் காலையில் நாம் செய்யும் பரிகாரமும் வழிபாடும் நமக்கான வெற்றியை தரும். முதல்ல திருமண தடைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்த்துடலாம். திருமண தடை, திருமண வாழ்க்கையில் சிக்கல், திருமணம் சார்ந்த எந்த சிக்கலையும் சரி செய்வதற்கு கடைசி பரிகாரம் கடவுள் செய்த பரிகாரம். கடவுள் நமக்கு வழிகாட்டும் விதமாகவே எந்த ஒரு திருவிளையாடலையும் நிகழ்த்தினார். அப்படிப்பட்ட கடவுள் செய்து மனிதருக்கு ஒப்படைத்த அந்த பரிகாரத்திற்கு பெயர் தான் சுயம்வர கலா பார்வதி ஹோமம். இந்த ஹோமத்தை முதலில் கடவுள் செஞ்சார். நம்ம யார் செஞ்சாங்க அப்படின்னா பார்வதி தேவி தான் பரமேஸ்வரனான எம்பெருமான் ஈசனை திருமணம் செய்து கொள்ள இந்த பரிகார ஹோமத்தை முதலில் செஞ்சாங்க. அவங்க செய்த அந்த ஹோமத்தில மூல மந்திரமாக எதை பயன்படுத்தினாங்களோ அந்த மந்திரம், பார்வதி தேவி பக்தர்களுக்காக, தன் பிள்ளைகளுக்காக அவங்க உச்சரித்த மந்திரத்தை கொண்டு இந்த பரிகாரம் ஹோமம் செய்வதால் இந்த ஹோமம் இதுவரை லட்சக்கணக்கான நபர்களின் திருமண தடையை நீக்கிய உலக பிரசித்தி பெற்ற கடைசி பரிகாரம், 100% தீர்வை தரும் பரிகாரம். அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை செய்யும் எல்லா நபர்களுக்குமே திருமண தடை, திருமண தோஷம், திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வது, நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி, விவாகரத்து வழக்கில் சாதகமான பதில், 2வது திருமணத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வரன் அமைவது. 2வது திருமணத்துக்காக என்ன சந்திக்கிற எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய பரிகாரம் இதுதான். அப்படிப்பட்ட இந்த பரிகாரத்தை செப்டம்பர் 7ஆம் தேதி மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது விசேஷம். எதனால அப்படின்னா 12 ராசிக்குமே கலத்திரக்காரகன் அப்படின்னா கல்யாணத்தை குறிக்கும் கிரகம் எதுனா சுக்கிரன், உங்களோட ராசிநாதன். அப்ப ராசிநாதனான சுக்கிரன் கலத்திரக்காரகனாகவும் அவரே இருப்பதால் அப்ப மகாலட்சுமி தான் சுக்கிரனின் அதிபதி. அப்ப சுக்கிரனின் அதிபதியான மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் நீங்குவதற்கு நீங்கள் செய்யும் பரிகாரம் உடனடியான பலனை உறுதியாக தரும். ஏற்கனவே மண்டபம் பேசி, பத்திரிகை அடிச்சு, ஜவுளி எடுத்து நின்று போனவர்கள் கூட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு திருமணம் விரைவாக நடக்கும். இப்பதான் புதுசா வரன் பார்க்கலான் இருக்கோம், என் பொண்ணோ என் பையனோ அல்லது நான் துலாம் ராசி அல்லது துலால் லக்னத்தில் பிறந்தவர்னா கட்டாயமாக இந்த ஹோமத்துல கலந்து கொண்டால் விரைவான வரன், நல்ல வரன், விரும்பிய வரன், உண்மையான வரன் உங்களுக்கு உறுதியாக உடனடியாக கிடைக்கும். இந்த ஹோமம் எங்கே நடைபெறுது அப்படின்னா உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்ல இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுது. பௌர்ணமியில. பௌர்ணமி தான் மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்த நாள். அப்ப பௌர்ணமி திதியில மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைச்சிட்டாலே நம்மளோட சிக்கல் நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். கடவுள் இந்த வீடியோவை ஏன் உங்களுக்கு காமிக்கிறார்? ஒரு நாளைக்கு யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோ வருது. ஆனா இந்த வீடியோவை நம்ம ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா கடவுள் உங்களோட தோஷத்தை, உங்களோட சிக்கலை, உங்கள் பிரச்சனையை நீக்குவதற்கான கதவை திறந்து விட்டார். எத்தனையோ தான தர்மங்கள் செஞ்சோம், எத்தனையோ பேருக்கு உதவியா செஞ்சோம், எத்தனையோ விஷயங்கள்ல நேர்மையா இருந்தோம். அப்ப என் நேர்மைக்கும் என் தான தர்மத்துக்கும் என் புண்ணியத்துக்கும் எப்ப பலன் கிடைக்கும்னா இந்த மாதிரிதான் பலன் உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் அந்த விஷயத்தை உங்களுக்கு காண்பிப்பார். அப்ப இந்த அரிய கிரக சேர்க்கையும் இந்த அற்புதமான பௌர்ணமியும் வரக்கூடிய இந்த நாளில் இந்த உலக பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்துக்கு இன்னொரு பெயர் இருக்கு. 52வது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய உன்னதமான ஆலயம். இந்த ஆலயத்துல என்ன சிறப்பு அப்படின்னா ஏன் இதை உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில்னு சொல்றாங்க அப்படின்னா இங்கே கருவறையில் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தராங்க. அப்படிப்பட்ட உன்னதமான ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துல கருவறைக்கு முன்னாடியே தான் ஹோம குண்டம் அமைத்து சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து இந்த ஹோமம் செய்வது வழக்கம். அப்ப கண்டிப்பாக அஷ்டலட்சுமியின் பார்வையும் உங்கள் ராசிநாதன் மற்றும் கலத்திரக்காரகனான மகாலட்சுமியின் பார்வை அஷ்டலட்சுமி சமேதராய் உங்களுக்கு காட்சி தராங்க.
இன்னொன்னு நவகிரகங்களும் இங்கே ஹோமகுண்டத்தையும் உங்களையும் பார்க்கும். பொதுவாக திருமண தடைக்கு, திருமண வாழ்க்கையில் சிக்கலுக்கு என்ன கிரகங்கள் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசியில அல்லது லக்னத்துல ராகு இல்லைன்னா கேது இருக்கிறது. 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாலும் திருமண தடை. குருவோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தா, சுக்கிரனோடு ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தா, சூரியனும் சுக்கிரனும் உங்க ஜாதகத்துல ஒரே கட்டத்துல இருக்கு, சூரியனும் செவ்வாயும் ஒரே கட்டத்துல இருக்கு, அல்லது சனியோட ராகு சேர்ந்திருக்கு, இல்ல என் ஜாதகத்துல சனியோட கேது சேர்ந்திருக்குன்னா உங்களுக்கு எல்லாம் சர்ப்ப தோஷம், நாக தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்திர தோஷம், தார தோஷம், புணர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்கள் இந்த கிரக அமைப்புல ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் திருமண தடையாகும், திருமண வாழ்க்கையில் சிக்கல், பிரிந்து தம்பதியினர் இருப்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அப்ப இந்த அற்புதமான நாள்ல சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தில் கலந்து கொள்ளுபவர்களுக்கு திருமண தடை நீக்கப்படும். திருமண வாழ்க்கையில் இருந்து சிக்கல் எதுவாக இருந்தாலும், திருமணம் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் இந்த பரிகாரம் தான் 100% தீர்வை தரும். இந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஆலயத்துல குறிப்பிட்ட அளவுக்கு மேல அங்க உட்கார வைக்க முடியாதுன்னு அவங்க சொன்னதுனால, நீங்க ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு இப்பவே முன்பதிவு பண்ணிடுங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதனால அவங்க குறிப்பிட்ட அளவுக்கு முன்பதிவு வந்த உடனே அந்த பதிவை நிறுத்திடுறாங்க. அப்ப உங்களுக்கு இடம் கிடைக்காம கூட போயிடலாம். இப்பவே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுவாங்க. இந்த ஆலயம் எங்க இருக்கு? சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும் பொழுது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னை, விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், விருதாச்சலம் போன்ற பகுதியில இருந்தெல்லாம் வரீங்கன்னா, கள்ளக்குறிச்சியிலிருந்து சேலம் நோக்கி போற அந்த தேசிய நெடுஞ்சாலையில 30 கிலோமீட்டர் தொலைவுல கள்ளக்குறிச்சியில இருந்து இருக்கு இந்த தலைவாசல்ங்கிற ஊர். எல்லோருமே இந்த நாளை தவற விடாமல் வந்து கலந்து கொள்ளுங்க. திருமண தடைக்கு கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பாக நினைங்க. எத்தனையோ ராசி பலன் வீடியோ பார்த்தோம், எத்தனையோ பரிகாரம் செஞ்சுட்டேங்க, ஒண்ணுமே நடக்கல. திருமணஞ்சேரி போனோம், திருப்பாம்புரம் போனோம், திருப்பைஞ்சிலி போனோம், காளகஸ்தி போனோம், கொடுமுடி போனோம், பவானி போனோம், ராமேஸ்வரம் போனோம், திருக்கடையூர் போனோம், காளகஸ்தி போனோம். எல்லா இடத்துக்கும் பரிகாரம் செஞ்சுங்க. வாழை மரத்துக்கு தாலி கட்டணும், ஆலமரத்துக்கு தாலி கட்டணும், அரச மரத்துக்கு தாலி கட்டணும், வெட்டணும். ஆனா திருமணம் கை கூடல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். ஏன்னா இதுதான் திருமண தடைக்கான கடைசி பரிகாரம். நீங்க செஞ்சது எல்லாமே பொது பரிகாரம். இதுதான் ராகு கேதுவிற்கான பிரத்யேக பரிகாரமாகவும் கிரக தோஷங்களுக்கான பிரத்யேக பரிகாரம். இந்த பரிகாரத்தை வந்து நம்ம என்னைக்கு செய்யறோம்? செப்டம்பர் 7ஆம் தேதி விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை 18 வருஷத்துக்கு அப்புறம் விடுமுறை நாள்ல வர்றது விசேஷமானது. இனிமேல் வருமா? கண்டிப்பாக இல்லை. அப்ப இந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். நான் வரலைங்க, நிறைய வேலை இருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு கடவுள் வழி காமிச்சிட்டார். நீங்க பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா என்னோட கடமை இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை, ஒரு அற்புதமான நாள் வரும் பொழுது அதை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியது. அதை நான் சரியாக செஞ்சிருக்கேன் நம்புறேன். அடுத்தது 2வது, இது என்ன விஷயத்துக்கு சரியாகும் இந்த நாள் அப்படின்னா, நம்ம பண மோசடி, பொருள் மோசடி, சொத்து ஏமாந்திருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம். அவங்க என்ன செய்யணும்? இந்த நாள்ல நீங்க மகாலட்சுமி ஆலயத்துல மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். நீங்க கொடுத்த பணம் வரலைங்க, அல்லது எனக்கு ஒரு கடன் வந்து நான் கேட்கலான் இருக்கேன், எனக்கு லோன் சாங்ஷன் ஆகல அப்படின்னு நினைக்கிறீங்க, அல்லது உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, அல்லது உங்களை வந்து ஒருத்தர் நெருக்கடி கொடுத்து அதிக வட்டி வாங்குறாருன்னா அதுல இருந்தெல்லாம் விடுபடுவதற்கும், கடன் கட்டுவதற்கான வழி, சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லக்கூடிய பண வரவுக்கான வழியை மகாலட்சுமி காண்பிப்பதற்கு இந்த 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள நீங்க 8 தேங்காய் உடைத்து தீபம் போடணும். 3வது பரிகாரம், தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லை, தொழில்ல பெரிய முன்னேற்றம் இல்லை, வியாபாரம் மந்தமா இருக்கு, வேலையில நிம்மதி இல்லை, வேலையில சம்பள உயர்வு இல்லை, பதவி உயர்வு இல்லை, எனக்கு வேலையில திருப்தியே இல்லைங்க, ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டிப்ரெஷன் தான் மிஞ்சுதுன்னா உங்களுக்கான தீர்வு இந்த 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி இருக்கு. அன்னைக்கு இரவு சந்திர கிரகணம் நிகழும். அந்த நாள்ல நீங்க 10 தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்புகள் வரிசையாக வரும். தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி கிடைக்கும். அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் 16 செல்வங்களையும் தன்னுள் வைத்திருக்கக்கூடியவர் தான் தாய் மகாலட்சுமி. அப்ப அஷ்டலட்சுமியின் முன்னிலையில், நமக்கு தோஷங்களை தரக்கூடிய நவகிரகங்களின் முன்னிலையில் இந்த பூஜையில் நம்ம கலந்து கொள்ளும் பொழுது, அங்கே தேங்காய் தீபம் போடும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம தடை நீங்கிடுச்சுன்னு அர்த்தம். காரணம், மகாலட்சுமியிடம் போய் நம்ம அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் வேணும்னு கேட்காம யாரிடம் கேட்பது? நம் தாய் மகாலட்சுமியை நம்பிக்கையோடு தேங்காய் தீபமேற்றி வழிபாடு செய்யும் அனைவருக்கும் உங்களோட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும், நியாயமான தீர்வு கிடைக்கும். உங்களுக்கான அனைத்து சிக்கல்களும் உடனடியாக உறுதியாக தீரும். இந்த உன்னத நாளை பயன்படுத்த தவறாதீர்கள்.
இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை, முன்னேற்றத்தை, ஏற்றத்தை, அதிர்ஷ்டத்தை, அற்புதத்தை, இதில் எதை வேண்டுமானாலும் நிகழ்த்தும். குறைஞ்சபட்சம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிம்மதியாவது தரும். அப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். ஹோமத்துல கலந்துக்கிறவங்களுக்கு முன்பதிவு அவசியம். தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யறவங்க முன்பதிவு செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆலயத்துக்கு வர தகவல் எதுவும் தெரியல, அல்லது லொகேஷன் தெரியல, அல்லது கூகுள் மேப் லொகேஷன் வேணும் அப்படின்னாலும், அல்லது முன்பதிவு செய்யணும்னாலும் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு பண்ணிடுங்க. இன்னும் ஒரே நாள் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹோமத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு அவங்க எண்ணிக்கை வச்சிருக்காங்க. அது வந்த உடனே முன்பதிவை நிறுத்திடுவாங்க. அப்புறம் கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உடனடியாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை நீங்கள் செய்துவிட்டு உங்களுக்கான வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நாள்ல இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வதற்காகவும் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதற்காகவும் நானும் ஆலயத்துக்கு நேரில் வரேன். நம்ம எல்லோருமே அன்னைக்கு ஆலயத்தில் சந்திக்கலாம். உங்களுக்கான ஆன்மீக சந்தேகங்கள் ஏதாவது இருக்கு, ஜாதகத்தில் கிரக சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா அதையும் நம்ம அன்னைக்கு பேசலாம். அதற்கான தெளிவும் நீங்கள் பெறலாம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூடியூப் தானாகவே போய் காமிக்கும். நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வழியா வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணியும் செய்யலாம். இந்த ஹோமத்துக்கு அல்லது இந்த பரிகார பூஜைக்கு தேங்காய் தீப வழிபாடு செய்ய எனக்கு வழி கிடைக்காதோ அல்லது வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் ஜெய் மகாலட்சுமின்னு பதிவிடுங்கள். லக்ஷ்மி உங்களுக்கான வாய்ப்புகளை தருவார். இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மன், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.